ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுபவர்களுக்கு மரண தண்டனை விதித்து ஈரான் நீதித்துறை உத்தரவு பிறப்பித்து வருகிறது. அரசுக்கு எதிராக ஈரான் மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுபவர்களுக்கு மரண தண்டனை என்று ஈரான் நீதித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போராட்டக்காரர்களுக்கு எதிரான விசாரணை விரைவாக நடத்தி தண்டனை வழங்கப்படும் என்று ஈரான் நீதித்துறை தலைவர் மொஹ்சேனி தெரிவித்திருக்கிறார். ஈரான் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2571 உயர்ந்திருக்கிறது என்பது கவலை அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஈரானில் 26 வயதான போராட்டக்காரர் எர்ஃபான் சோல்டானியை பொது இடத்தில் தூக்கிலிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஈரான் போராட்டக்காரர்களை தூக்கிலிட்டால் மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் மரண தண்டனை வழங்கப்படும் என்று ஈரான் நீதித்துறை தரப்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானை பொறுத்தவரைக்கும் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டம் கடந்த 2 வார காலமாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறி அதில் உயிரிழப்புகளுமே அதிகரிச்சுட்டு வருது. ஒவ்வொரு நாளும் பார்க்குறோன்னா கொத்து கொத்தாக உயிரிழப்புகள் இருக்கு. இப்போ வரைக்கும் 2571 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மேலும் உயருமா என்கிற அச்சமும் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த போராட்டங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனைக்கு ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலுமே ஈரானிய நீதித்துறை இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. முழு விவரங்களையும் கேட்டு பெறுவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு ரமேஷ். நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த போராட்டம் 2வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட தகவல் என்றாலும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் மொத்தம் 12,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் போராட்டத்தில், அதாவது அரசுக்கு எதிரான நாடு தழுவிய போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது வழக்கு விசாரணை விரைவில் முடிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க நீதித்துறையினுடைய தலைவர் மறைமுகமாக சூசகமான ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். இதில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மீதான வழக்கு விசாரணை விரைவுபடுத்தப்பட்டு இந்த தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் அரசு அந்த நாட்டு அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ வாயிலாக வெளியிடப்பட்ட ஒரு குறிப்பில் தான் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் நாட்டினுடைய நீதித்துறை தலைவரான மொஹ்சேனி அவர்கள் தெரிவிக்கின்ற போது, நாம் எதை செய்தாலும் அதனை விரைவாக செய்ய வேண்டும், போராட்டக்காரர்களுக்கு எதிரான விசாரணை விரைவாக செய்யப்படும், அது 2 மாதம் 3 மாதம் என்று காலதாமதம் செய்யப்பட்டாலும் அதில் எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும் என்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்கா இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று எச்சரித்திருந்த போதிலும் நாங்கள் அதனை பொருட்படுத்தாமல் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று நீதித்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது 26 வயதாக கூடிய சுல்டானி என்கிற ஒரு இளைஞருக்கு ஈரான் அரசு மரண தண்டனை விதித்திருந்தது. அவர் இன்றைய தினம் பொது வெளியில் தூக்கிலிடப்படுவார் என்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ட்ரம்பினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து அந்த தூக்கு கைது செய்யப்படவில்லை எனவும் அந்த இளைஞர் இன்றைக்கு தூக்கில் இடப்பட மாட்டார் என்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அந்த இளைஞர் தூக்கில் இடப்பட்டால் அது அந்த நாட்டில் இன்னும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் சீற்றத்தையும் மக்கள் போராட்டத்தையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ்.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.